ஹலோ காய்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆதரவாளர் ஒருத்தர் வந்து பொன்ராஜன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வீடியோ போடுற பார்த்துக்கோங்க. அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு இந்த பொன்ராஜுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. ஸோ தளபதி அவர்கள் மீது பர்சனல் அட்டாக் நிறையா பண்ணும்போதும் கூட அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. ஸோ இதுவே மக்களுக்குன்னு ஒன்று வரும்போது அவர் வந்து டேரெக்டாக அவரே இறங்கி டிஜிபி ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக வந்து கேஸ் கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எல்லாருமே போயிருக்காங்க. நிறைய பேர் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலி பிரச்சனையை அவரால் முடிக்க முடியல, ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்புக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுனா கூட அவர் விட்டுட்டு போயிடுவார், அவர் சார்ந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அவர் கண்டிப்பாக விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுறேன்.